محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்கும் மேன்மைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தபாரக் வ தஆலா தன்னுடைய திருமறையிலே அழகாக சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள். எப்படி அல்லாஹ்வை அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சி வாழுங்கள். நீங்கள் உங்களுக்கு மரணம் வரக்கூடாது, அப்படி மௌத் ஆகிறதா இருந்துச்சுன்னா முஸ்லீம் என்ற நிலையிலே, இஸ்லாத்துடைய நிலையிலே மௌத் வர வேண்டும், மௌத்தாக வேண்டும் என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். வலா தமூதுன்ன, நீங்கள் மரணிக்காதீர்கள், இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அப்படி மௌத் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் இஸ்லாத்திலும் முஸ்லீமாகவும் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தபாரக் வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நமக்கு கண் முன்னால் திரும்ப திரும்ப காட்சி அளிக்கக்கூடிய அந்த ஏர் இந்தியா ஏர்லைன்ஸ் குஜராத்திலே அகமதாபாத்திலே நடந்த நிகழ்வு, தன்னுடைய மரணத்தை கண்ணால் கண்டு கொண்டே மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இரண்டு விதமான படிப்பினைகள், யாரும் எதிர்பார்க்காத இப்படிப்பட்ட விபத்துகளை கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியிருக்கின்றார்கள். நம்முடைய நாட்டங்கள் எல்லாம் ஒரு புறம், அல்லாஹ்வுடைய நாட்டம் ஒரு புறம். அல்லாஹ்வுடைய நாட்டம் நிகழ்ந்தே தீரும் என்பதை உணர்த்துகின்றது உணர்வு பூர்வமாக. கண்ணியமானவர்களே, இந்த வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று நிர்ணயிக்கக்கூடிய விஷயத்தை, இந்த நிர்ணயிக்கக்கூடிய விஷயத்திலே நாம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நான் எப்படி வாழ்வோமோ அப்படிதான் நமக்கு மௌத் வரும். நாம் எந்த நிலையிலே மௌத்தாகின்றோமோ அதே நிலையில் தான் நாம் எழுப்பப்படுவோம். ஆகையால் மிக விரைவாக இந்த விஷயத்தை நாம் முடிவு செய்ய வேண்டும், நிர்ணயிக்க வேண்டும். எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதாக இஸ்லாமும் ஷரியத்தும் அவனை தடுத்திருக்கின்றதோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை விடுவதிலே தாமதிக்கவே கூடாது. மிக விரைவாக அந்த வாழ்க்கையை விட்டுவிட வேண்டும்.
எப்படி வாழ வேண்டும் என்பதாக இஸ்லாமும் ஷரியத்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாழ்ந்து காட்டி முன்னுதாரணமாக சஹாபாக்களை விட்டு சென்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதிலே தாமதம் செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் நம் கண்களுக்கு முன்பதாக நாம் பார்த்தோம், யாருமே எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் நாடித்தான் நடந்துருச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை. இருக்கிறவங்க எல்லாரும் மூத்தா போயிருக்கணும். அதுல இருந்து ஒருத்தர் நல்லா தப்பிக்க வச்சு, அல்லாஹ் அக்பர், நீங்க எப்படிங்க தப்பிச்சீங்கன்னு கேட்டா அவர் சொல்ற, நான் தப்பிக்கல, நான் விழுந்துட்டேன், நான் என் திறமையால நான் தப்பிக்கல, அதுல இருந்து என்ன செஞ்சுட்டேன், என் சீட்டு கலடி விழுந்துருச்சு, சும்மா முயற்சி பண்ணி பார்த்தேன், என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, கண்டுபிடிச்சு பார்த்தா நான் ஹயாத்தா இருக்கிறேன், நான் மூன்று தான் நினைச்சேன்றாரு. அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட ஒரு ஈமானை புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சந்தோஷமான ஒரு நிலையிலிருந்து மௌத்தை கொடுப்பான். மௌத்தை கண் முன்னால் பார்த்து நான் மரணித்து விட்டேன் என்று நினைத்த மனிதனுக்கு அல்லாஹ் மீண்டும் அவருடைய ஹயாத்தை கொடுத்திருக்கின்றான். இது யாருடைய செயலாற்றலும் அல்ல, அந்த ரப்பு நாடுனதை செஞ்சு காட்டுவான். கண்ணியமானவர்களே, நாம் செய்யக்கூடிய விஷயம் என்ன? நாம் வாழ்க்கை வாழும் பொழுது முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இல்லையா? அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேண்டும் என்று விளங்கி அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இல்லையா? இந்த விஷயத்திலே நாம் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமான விஷயமாக இருக்கின்றது. சில சில விஷயங்கள், சிறு சிறு விஷயங்கள், குறிப்பாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்து இதுதான் சரி என்று நிர்ணயித்து வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய மனதுக்கும் நாம் திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம், நாம் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக. அப்படி திருப்திப்படுத்தி வாழ்வது கெட்டிக்காரத்தனம் அல்ல, அது அறிவாளிக்கும் ஒரு உதாரணம் அல்ல. நம்முடைய வாழ்க்கை தீனுக்கும் இஸ்லாத்துக்கும் ஒப்பாக இருக்கின்றதா இல்லையா என்று ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்வதல்ல. என்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேறுகின்றதா இல்லையா? எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அதை நான் தடுத்து அந்த அமல்களை விட்டு நான் விலகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா இல்லையா? இதை சிந்தித்து பார்ப்பது அவசியமாக இருக்கின்றது. பொதுவாக இன்றைய சூழ்நிலையிலே கொடுக்கல் வாங்கலிலே கடன் என்று சொன்னால் அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பொருள் வாங்க போறவன் கடன் சொன்ன உடனே 10 பொருள் வாங்கிட்டு வரான். அட, கடனுக்கு அர்த்தம் என்ன? கடனை திரும்ப கொடுக்கணும். அதுவும் கடன்ல சும்மா கிடைக்கிற மாதிரி ஒண்ணு வாங்க போனவங்க 10 வாங்கிட்டு வருது. இது உடனே காசு கேட்காதனால ஏதோ ஃப்ரீயா கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் தெரியுமா? உடனே காசை கேட்க மாட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம சும்மா வாங்கிட்டு வந்துடும் அப்படின்ற ஒரு கணக்குல நிறைய வாங்கிட்டு வந்துடுறது. அப்படி எண்ணங்கள் மனசுல தோன்றது ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு உதாரணமாக இருக்கின்றது. கடன் அல்ல, அவன் சும்மா கொடுத்தா கூட உண்மையிலேயே இது வச்சுக்கீங்கன்னு சொல்லி கொடுத்தாலும் நமக்கு தேவையில்லாத பொருளை கொண்டு போய் நான் வீட்டில் வச்சுக்கிறதுக்கு என் வீட்டில் அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க, வேண்டாங்கன்னு சொல்லிட்டு வரணும். இதுதான் கட்டுக்கோப்பான வாழ்க்கை. என்ன நமக்கு தேவையோ அது மட்டும்தான் வாங்கணும்.
கொடுக்கறதெல்லாம் வாங்கி வச்சா ஆகும். அது வாங்கி கொடுத்ததெல்லாம் சும்மா வந்துட்டு சாப்பிட்டு என்ன ஆகும்? அவர் சிறு தொகையை கொடுத்து வாங்கி கொடுத்துருவாரு. வாங்கி கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தா என்ன ஆகும்? நம்ம உடம்புல வீணா போய் பெரிய தொல்லையை கொடுத்துரும். ஆனா வாழ்க்கைன்னு சொன்னா அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது என்பதாக. கடனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆபத்தான வாழ்க்கை. ஆனால் இப்பொழுது இந்த காலகட்டத்திலே அந்த கடனுடைய விஷயத்தை மிகவும் அசால்ட்டுத்தனமாக, ரொம்பவும் கவனக்குறைவாக, இன்னும் சொல்லப்பட அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதர் எந்த அளவுக்கு வளர்ச்சியான மனிதர்னு சொன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய கடங்கனாரா இருக்கிறார். ரொம்ப பிஸி பிசினஸ் பேர் அப்படின்னு சொன்னா பெரிய கடங்காரன்னு அர்த்தம். நிறைய கடன் வாங்குறது, லட்சக்கணக்கா வாங்குறது, அவர் கோடிக்கணக்கா வாங்குவார். அல்லாஹ் பாதுகாக்க. ஹதீஸிலே சொல்லப்பட்ட விஷயம், ஒரு மனிதனுடைய கடனக்காரனாக இருந்து அவர் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்றார். அந்த கடன் அடைக்கக்கூடிய ஏற்பாட்டை இந்த உலகத்திலே செய்யாமல் அவர் இந்த உலகத்தை விட்டு செல்கின்றார் என்றால் அது அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட பெரிய பாவங்களுக்கு ஒரு பெரிய பாவம்னு சொன்னாங்க. எப்படி விபச்சாரம் செய்வதையும் ஷிர்க்கையும் அல்லாஹ் பெரிய பாவமாக சொல்லி இருக்கின்றானோ, அதற்கு பிறகுள்ள பாவங்களிலே ஒரு பாவம் என்னன்னு சொன்னா, கடன் உள்ள நிலையில அவர் மௌத்தா போறாரு. அந்த கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு எதையும் அவர் விட்டுட்டு போகல. அவர் அப்படிப்பட்ட ஒரு பாவி என்ற நிலையில அவர் மௌத்தா போறார். இன்னொரு ஹதீஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், கடன் உள்ள நிலையிலே ஒருவன் மௌத்தாகின்றார் என்றால் அவனுடைய ரூஹ் இருக்கின்றதே வானத்துக்கு மேல் செல்வதில்லை, தொங்கிக் கொண்டே இருக்கும். எதுவரை இந்த உலகத்திலே அவனுடைய கடன் அடைக்கப்படவில்லையோ அதுவரை அந்த ரூஹ் மேலே போறதில்லையா. எதுவரைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அவர் நல்ல அமல்கள் நிறைய செஞ்சிருப்பாரு, அவருக்குன்னு சொர்க்கத்துல ஒரு இடம் இருக்கும், நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவருடைய கடன் அடைக்கப்படாத காரணத்தினால் அந்த ரூஹுடைய சொர்க்கத்திலே அதனுடைய இடத்துக்கும் செல்ல முடியாத நிலையிலே துடித்துக் கொண்டிருக்கும் என்பதாக ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. கடனுடைய விஷயத்தை எவ்வளவு ஆபத்தான விஷயம். ஒரு முஜாஹித் போரிலே சென்று போரிடுகின்றார், தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து விட்டார். முஜாஹிதாக இருக்கின்றார், உயிரையே கொடுத்துட்டாரு. அல்லாஹ்விடத்துல பெரிய அந்தஸ்து கிடைச்சிருச்சு. ஆனா அவருக்குன்னு கடன் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கடன் அடைக்கப்படும் வரை அவர் அவருடைய அந்தஸ்தை போய் சேரவே முடியாது. அவருடைய ரூஹும் தொங்கிக் கொண்டு இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்லி சொன்னாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்கின்றார், உயிர் தியாகம் செய்கின்றார், அவருக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகின்றது, அவர் மீண்டும் உயிர் தியாகம் செய்கின்றார், மீண்டும் அவருக்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது, மீண்டும் உயிர் தியாகம் செய்கின்றார். இப்படி 3 முறை உயிர் கொடுக்கப்பட்டும் உயிர் தியாகம் செய்யப்பட்டும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய பொறுப்பில் கடன் இருக்குமையானால் அப்படிப்பட்ட அந்த தியாகத்திற்கு பிறகும் அவர் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது, அவருடைய ரூஹ் தொங்கிக் கொண்டிருக்கும் என்பதாக ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். நாம் இப்படி எந்த அளவுக்கு அஞ்சக்கூடிய ஒரு விஷயம், கடனை எந்த அளவுக்கு லேசாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய குழந்தைகள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பெண்களும் தனியா கடன் வாங்குறது, ஆண்கள் தனியா கடன் வாங்குறது, இது இந்த குழந்தைகள் பார்த்து பார்த்து சின்ன வயசுல இருந்து அதுங்களும் கடன் வாங்க ஆரம்பிக்குது. இது கொடுங்க நாளைக்கு தராங்களாம். இது ஒரு பரவலான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. குறைந்த லாபமாக இருக்கட்டும், ஆனால் உடனுக்குடன் கொடுத்து வாங்குற அந்த பரக்கத்து இருக்குதே, அதுல பெரிய பரக்கத்து இருக்கு. அந்த வியாபாரத்திலே பெரிய பரக்கத்து இருக்கின்றது. அது பரக்கத்தான வியாபாரமாக இருக்கின்றது.
ஒரு மனிதர் நிர்பந்தத்தில் கடன் வாங்குவது, வறுமையிலே கடன் வாங்குவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடன் வாங்கியிருக்கிறாங்களே அப்படின்ற கேள்வியும் இருக்குது. யார் அப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறாங்களோ அவங்க நாயகத்துடைய வாழ்க்கையை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக கடன் வாங்கினார்கள் என்பதாக, தன்னுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவோ, ஒரு ஆடம்பரமான லக்ஸரி வாழ்க்கை வாழ்வதற்காகவோ அவர்கள் கடன் வாங்கவில்லை. மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி, தீனுடைய தேவைக்காக வேண்டி வாங்கினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் தங்களுடைய தேவைக்காக கடன் வாங்கி இருப்பார்கள், ஆனால் பட்டினியாக வாழக்கூடிய தேவையே இருந்திருக்காது. பட்டினியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார்கள். 3 பிறை பார்க்கப்பட்டது, நாயகத்துடைய வீட்டிலே எந்த சமையலும் சமைக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. கடனை விட்டு எந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அச்சுறுத்தி இருக்கின்றார்கள் என்றால், ஒரு நேரத்திலே சஹாபாக்களோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வெளியிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவை தொழு வைக்கின்றார்கள். யுக்தி பிஹில் ஜனாஸத ஃபஸல்லா அலைஹி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாக்கு தொழுகை நடத்தினார்கள். நடத்துவதற்கு முன்பதாக கேட்கின்றார்கள், அலைஹி தைனுன், இவருடைய பொறுப்புல கடன் இருக்கின்றதா? சொல்லப்பட்டது இல்லை யா ரசூலல்லாஹ். ஃபஸல்லி அலைஹி, அவர்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் ஜனாசா தொழுகையை. சிறிது நேரம் கழித்து யூத்திய பிஹில் ஜனாஸத்துல் உக்ரா, இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்கிறாங்க, அலைஹி தைனுன், இவருக்கு பொறுப்புல கடன் இருக்கின்றதா? சொல்லப்பட்டது நஅம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களே தொழுது கொள்ளுங்க, உங்களுடைய சகோதரர் ஜனாசா தொழுகையே நீங்க தொழு வச்சுக் கொள்ளுங்க என்பதாக. ஒரு சஹாபி அபூதர் கிஃபாரி அஷ்அரி என்று ஒரு சஹாபி, அங்க இருந்தக்கூடிய ஒரு சஹாபி அபு மூசா அஷ்அரி நினைக்கிறேன், அந்த சஹாபி அவர்கள் கூறுகின்றார்கள், நாயகம் யா ரசூலல்லாஹ், இவரிடத்தில் இருக்கக்கூடிய கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்பதாக அங்கிருந்த ஒரு சஹாபி அதை பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்கள். அதற்கு பிறகு மீண்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசா தொழுகை நடத்துகின்றார்கள். இதுல நமக்கு என்ன விளங்குகின்றது? ஒரு மனிதனுடைய பொறுப்பிலே கடன் இருக்குமையானால், கடன் இருக்கும் நிலையிலே அவர் மரணிக்கின்றார் என்றால், அவருடைய கடன் நிறைவேற்றப்படாத வரை அந்த ஜனாசாவுக்கு நான் தொழு வைத்தாலும், நான் தொழ வைக்கவில்லை என்றாலும் எந்த பிரயோஜனம் ஏற்பட போவதில்லை. எந்த பிரயோஜனம் ஏற்பட போறதில்லை. நான் தொழு வச்சா என்ன, நான் தொழு வைக்கல என்ன, அவருக்கு கடனுக்கு அவர் பதில் சொல்லி ஆக வேண்டும் அல்லாஹ்விடத்திலே என்பதாக ஒரு அச்சுறுத்தலுக்காக வேண்டிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் தொழு வைக்கிறேன், நீங்க தொழு வச்சுக்கீங்கன்னு சொன்னாங்க. எப்பொழுது அவருடைய பொறுப்பிலே கடன் இல்லையோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜனாசா தொழுகை தொழு வைப்பது அந்த கபராளிக்கு ஒரு பரக்கத்தான ஒரு செயலாக இருக்கும். ஜனாசா தொழுகைனா என்ன? அந்த கபராளிக்காக வேண்டி துவா செய்யறது. துவா தான் அந்த தொழுகை. அது ருக்குவும் சுஜூதும் கிடையாது. அது வணக்க வழிபாடு செயல் அல்ல, அது ஒரு துவாவாக இருக்கின்றது. அந்த தொழுகை துவா தான். நாயகத்துடைய துவா அந்த கடனை அந்த மையத்துக்கு எப்பொழுது பிரயோஜனத்தை ஏற்படுத்தணும் சொன்னா, அவருடைய பொறுப்புல கடன் இருக்கக்கூடாது. பிறர்களே சோதலே, கடனை பற்றி இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மிக தெளிவாக இஸ்லாத்திலே அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றது. கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இந்த காலத்திலே ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
ஆனால் உண்மையிலேயே இஸ்லாமும் ஷரியத்தும் அதற்காக வேண்டி வாழக்கூடிய அழகான வழிமுறைகளை அமைத்து தந்திருக்கின்றது. நாம் அதை விட்டு சரிந்த காரணத்தினால் கடன் இல்லாமல் வாழ முடியுமா என்ற கேள்வியை கேட்கக்கூடிய அளவுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். பெரியவர்களே, சோதர்களே, நம்முடைய வாழ்க்கை நடுத்தரமான வாழ்க்கையாக இருக்கும் வரை நமக்கு எந்த தேவையும் இருக்காது, கடன் வாங்கக்கூடிய தேவையே இருக்காது. நான் முன்ன சொன்ன மாதிரி நிர்பந்தத்தில் கடன் வாங்கிறது, ரொம்ப வறுமையில கடன் வாங்கிறது, இது ரொம்ப குறைந்த சதவீதம். அதிகமான சதவீத மக்கள் எதற்காக வாங்குகின்றார்கள் என்றால் லக்ஸரியான வாழ்க்கை. நம் காரு வச்சு வாழ்றதுக்கு இன்னும் அந்த அளவுக்கு உயரல, ஆனா ஆசை இருக்குது, வாங்கியாச்சு. ஒரு பெரிய இடம் வாங்கி பெரிய வீடு கட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம இன்னும் உயரல, ஆனா ஆசை இருக்கு, அதை செஞ்சாச்சு. என்ன செய்யணும்? அதுக்கு கடன் வாங்கு, லோன் வாங்கு, போட்டாங்க. அல்லாஹ் தபாரக் வ தஆலா வாழ்க்கை வாழ்வதற்குரிய அழகான வடிவமைப்பை நமக்கு தந்திருக்கின்றான். அந்த வாழ்க்கையிலே நாம் வாழ்வோமேயானால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்குவான். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய அளவுக்கு அல்லாஹ் வாழ்க்கையை செழிப்பாக ஆக்குவான். இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் கடன்காரனாக கடனாளியாகவே வாழ்ந்து ஒரு நெருக்கடியான வாழ்க்கை, பரக்கத் இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் தபாரக் வ தஆலா நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலே பர்க்கத்து செய்து தந்து சுன்னத்தான ஷரியத்தான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்திலே பர்க்கத்தான வாழ்க்கையாக, கடன் இல்லாத வாழ்க்கையாக, உதவி செய்யக்கூடிய மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு பர்க்கத்தான வாழ்க்கையாக இந்த உலகத்தில் அமைத்து தந்து நாளை மறுமை நாளிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிபாரிஷையும் ஷஃபாத்தையும் பெறக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்து கிருபை செய்திருவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லா தொழுது கொள்ளுங்க, சுன்னத்துல்லா இரவு.